வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஒரு அருமையான வேர்க்கடலை கெட்டி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, டிஃபன் வகைகள் அத்தனைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா வதக்கி விடுவோம். நல்லா கடுகு வெடித்து இந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடுகு பொரிஞ்சு நிறம் மாதிரி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். நீங்கள் காஞ்ச வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வரணும். வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை இது போல் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. நம்ம தக்காளி சேர்த்துருந்தாலும் புளி சேர்க்கும் போது சட்னியோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வதக்கி வச்ச பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பச்சையாக இது போல் சேர்த்து அரைக்கும் போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமான அளவு தேவைப்படாது. கொஞ்சமாக இது போல் சேர்த்து இப்போ இந்த சட்னியை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக தெளிச்சிக்குங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. கட்டி சட்னி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ சட்னி எல்லாத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்த்துற வேணாம். திக்காக இருக்கும் போது தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம். எப்போதும் போல் நம்ம சட்னி எப்படி தாளிப்போமோ அதே தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேர்க்கடலை கட்டி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புமா, பொங்கல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.